ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ராமச்சேரி. மிகப்பெரிய மகான் யோகிராம் சுரத்குமார். அவரை பத்தி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி சப்ஸ்கிரைபர் முன்னாடியே சொல்லியிருந்தார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஆனா நான் வீடியோ போடல. ஒரு யோகியை பத்தி மகானை பத்தி ஆன்லைன்ல போய் எதுக்கு தெரிஞ்சுட்டு ஒரு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடல. உணர்வு பூர்வமா எனக்கு ஏதாவது அனுபவம் ஏற்பட்டதுன்னா அதை வீடியோவா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இந்த மாதிரி இந்த அளவுக்கு சக்தி நிலை உணர்வு பூர்வமா நான் அனுபவிப்பேன் எதிர்பார்க்கவே கிடையாது. 2 நாளா என்னால தூங்கவே முடியாம உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ராமநாமம், வெளியில வேற ஏதாவது செயல்ல ஈடுபட்டிருந்தேன்னா வெளியில ராமநாமம் சொல்ல மாட்டேன். ஆனா உள்ளுக்குள்ள ராமநாமம் கண்டினியூவா சொல்லிட்டே இருக்கும். திடீர்னு 2 நாள் முன்னாடி ராமநாமம் ஸ்டாப் ஆகி யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள யோகிராம் சுரத்குமாரோட நாமம் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆனதை பார்க்க முடியுது. நான் தடுக்கல. ஏதோ ஒரு வகையில விஷயம் ஒண்ணு நடக்குதுங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவரோட சக்தி நிலை ரொம்ப தாங்க முடியாத சக்தி நிலையா இருந்தது. இப்பவும் கூட யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிற நாமம் தான் உள்ளுக்குள்ளேயே ஒழிச்சிட்டு இருக்குது. அவரை போய் பார்க்கணும்னு உள்ளுக்குள்ள ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்குது. திருவண்ணாமலைக்கு அவரோட ஆசிரமத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஆனா அங்கிருந்து அழைப்பு வந்தா நீ போ அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள அவரே சொன்ன மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது. பார்ப்போம், கண்டிப்பா அங்கிருந்து அழைப்பு வந்தது அப்படின்னா கூடிய விரைவில் அந்த ஆசிரமத்துக்கு யோகிராம் சுரத்குமார் மிகப்பெரிய மகான் ராமநாமம் சொல்லி முக்தி அடைந்து அவரை போய் தரிசனம் பண்ணணும். ராமநாமம் மூலியமா மிகப்பெரிய யோகி ஆக முடியும். ராமநாமம் டெய்லி சொல்றதுனால வாழ்க்கையில மிகப்பெரிய சக்தி நிலைய உணர முடியுங்கிறத நான் இதுல இருந்து கத்துக்கிட்டேன். ஸோ ராமநாமம் முறையா பயிற்சி பண்ணி நீங்களும் ராமநாமத்தை சொல்லி ஆன்மீகமாகட்டும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி நிலை அடையும்னு நான் நினைச்சுக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம்.